இந்த சம்மரில் உங்களை சேஃபாக வச்சுக்க போகிற ஃபேக்ட்ஸ். சம்மர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஸோ நம்ம எல்லாருக்குமே பாடி ரொம்ப வேர்க்க ஆரம்பிக்கும். அப்படி வேர்க்கிறப்போ நம்ம உடம்புல சில நெகட்டிவான விஷயமும் நடக்கும். அப்படி ஏற்படுற சில பிரச்சனைகளில் நம்ம காமனாக ஃபேஸ் பண்ணுற ஒன்று தான் இந்த தைஸ் சாஃபிங். நம்ம இன்னர் தைஸ் ஒன்னோடு ஒன்று உராயும் பொழுது இது ஏற்படும். கண்டிப்பாக இந்த ப்ராப்ளமை எல்லாருமே ஒரு டைமாச்சும் ஃபேஸ் பண்ணியிருப்போம். இந்த ப்ராப்ளம் மோஸ்ட்டாக சம்மர் டைமில் நிறையாவே வரும். இதை அவாய்ட் பண்ணிக்க மோஸ்ட்டாக அண்டர்வேர் ஃப்ரீயாக இருக்க மாதிரி போடுங்க. ஏன்னா ஏர் ஃப்ளோ நல்லா இருந்தால் அங்கே வேர்க்கிறது கம்மியாக இருக்கும். அண்ட் நீங்கள் அதை வியர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருக்க ஏதாச்சும் ஒரு டால்கம் பவுடர் எடுத்து உங்கள் தொடைகளுக்கு இன்பிட்வீனில் அப்ளை பண்ணிட்டு போடுறதுனால அங்கே ஏற்படுற ஈரப்பதத்தை அப்சர்வ் பண்ணிக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கு மோஸ்ட்டாக வீட்டில் இருக்கப்போ எதுவுமே போட்டு விட வேணாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு ஸ்கின் ரொம்பவே சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வெறுமையிலோட இருக்கிறதே ரொம்ப நல்லது. டைப்பர்ஸ் பற்றி வேணும்னா நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். நீங்கள் வெளியில் எங்கேயாச்சும் போனீங்கன்னா உங்கள் பேக்கில் எப்பயுமே சால்ட் அண்ட் சுகரை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிற மாதிரி இருந்தால் அதை கலக்கி குடிச்சிருங்க. அது ஓஆர்எஸ் பவுடர் மாதிரி வேலை செய்யும்.